25/12/2024. இன்றைய வேத வசனம் ஏசாயா 9:6. நமக்கு ஒரு பாலகன் பிறந்தார், நமக்கு ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டார், கர்த்தத்துவம் அவர் தோளின் மேல் இருக்கும். அவர் நாமம் அதிசயமானவர், ஆலோசனை கர்த்தா, வல்லமையுள்ள தேவன், நித்திய பிதா, சமாதான பிரபு என்னப்படும். Today Bible verse. To as a son was born, to as a son was given, philosophy on his shoulders. His name is Wonderful Counselor, Lord Mighty God, Everlasting Father, Prince of Peace. ஜெபம், பிரேயர். எங்களை அதிகமாய் நேசிக்கும் எங்கள் தகப்பனே, அப்பா எங்களை தாழ்த்துகிறப்பா, உம்மை உயர்த்துகிறோம் ராஜா. அப்பா இந்த கிறிஸ்மஸ் நாளிலும் கூட அப்பா அநேக பேர் சந்தோஷமாக இருப்பாங்க, சிலர் துக்கமுகமாக இருப்பாங்க, அப்பா வேதனையில் இருப்பாங்க. அந்த வேதனையில் இருக்கிற பிள்ளைகளும் கரத்தில் ஒப்பு கொடுக்குறப்பா. ஆவியானவரே, அப்பா என்ன வேதனையில் இருக்காங்கன்னு சொல்லிட்டு நீங்கள் அறிஞ்சிருப்பீங்க சப்பா. கடன் பிரச்சனையா, வியாதி தொல்லையா, பிள்ளைகள் இடத்தில் சமாதானம் இல்லையா, குடி பிரச்சனையா, போதை வஸ்துக்களுக்கால் அடிமைப்பட்டு கொண்டு இருக்காங்களா, இப்போ வாலிப பிள்ளைகள் பெற்றோர் சொல்லுக்கு கீழ்ப்படியலையா, பிள்ளைகளால் பெற்றோர்கள் கைவிடப்பட்டு போயிருக்காங்களா, அந்த மாதிரி எத்தனையோ வேதனையில் இருப்பாங்க ஏசப்பா. ஆவியானவரே, நீங்கள் அவர்களுக்கு விடுதலை தாங்க, அந்த வேதனையிலிருந்து அவர்களுக்கு விடுதலை தாங்க. அந்த வேதனை கொண்டு வந்த சத்ரு மேலும் கரம் பலமாய் இறங்கட்டும். அந்த சத்ருவை எடுத்து போட்டு அவர்களுக்குள்ளே நீங்கள் ஆளுகை செய்து அப்போ அவர்களுக்கு சந்தோஷத்தையும் சமாதானத்தையும் இன்றைக்கு தருவீராக. எல்லா கடன் பிரச்சனைகளையும் வியாதிகளில் இருந்து விடுதலை தருவீராக. அப்பா சிறு பிள்ளைகள் பெற்றோர் கீழ்ப்படிந்து நடக்கும்படியாய் நீங்கள் ஆசீர்வதிங்க. அப்பா வாலிப பிள்ளைகள் தங்களுடைய பெற்றோர் சொல்லுக்கு கீழ்ப்படிந்து அவர்கள் காட்டும் வழியில நடக்கும்படியாய், உம்முடைய வேதத்தில் நடக்கும்படியாய் அவர்களை ஆசீர்வதிங்க. அப்பா பிள்ளைகளால் கைவிடப்பட்ட பெற்றோர்களை கரத்தில் ஒப்பு கொடுக்குறேன் அப்பா. திக்கற்ற பிள்ளைகளுக்கு சகாயர் நீரல்லோ தகப்பனே. அப்பா விதவைகளுக்கு சகாயர் நீரல்லோ என் தகப்பனே. ஆவியானவரே, அவர்களுக்கு நீ தகப்பனாய் இருந்து அவர்களை வழி நடத்துங்க, பாதுகாத்து கொள்ளுங்க என் தகப்பனே. அப்போ இந்த கிறிஸ்மஸ் நாளிலும் கூட ஒவ்வொருவரும் சந்தோஷத்தையும் சமாதானத்தையும் அற்புதங்களையும் அதிசயங்களையும் பெற்றுக்கொண்டு சமாதானமாக இருக்கும்படி ஆசீர்வதிங்க அப்பா. கணவன் மனைவிக்குள்ள சமாதானம் இல்லையா, சமாதானத்தை உண்டு பண்ணுகின்ற தேவன் நீர் எங்களோடு இருக்கின்றீர். நீ சர்வ வல்லமையுள்ள தேவன் அப்பா. நீர் ஆசீர்வதிங்க. குடும்பத்தில் சமாதானத்தை ஏற்படுத்துங்க, ஆசீர்வதிங்க, பலப்படுத்துங்க அப்போ. ஒவ்வொரு முகங்களும் இன்று சந்தோஷமை காண செய்ய போகின்றீரே, உமக்கு நன்றி தகப்பனே. ஆவியானவரே, நீர் அப்படியே செய்ய போவதற்காய் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே. எங்களை தாழ்த்தியும் கரத்தில் ஒப்பு கொடுக்குறப்பா. மெய்ப்பர் இயேசு கிறிஸ்துவின் வழியை வேண்டிக் கொள்கிற நல்ல ஜீவனுள்ள பிதாவே, ஆமேன்.